ஏடா இப்படி தெரியாத சண்டையெல்லாம் சொல்லி வம்பல் மாட்டி விடுறேன். சும்மா இருக்கண்ணே, அப்படி சொன்னா சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? அதுதானே அதான் கேட்டா நான் ரெடி. நானும் ரெடி. இல்ல நீ ட்ரவுசர் போட்டிருக்க, நான் போடல, அப்புறம் ஏதாவது வம்பல் மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3. என்ன நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ தலை கிர்ன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா, நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசினாவது ரெண்டு ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. என்னண்ணே கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொரி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்காரா செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லாம் உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாப்பா, உன் சவகாசமே வேண்டாம், என்ன நீ கொன்னிடுவ. உங்களுக்கு இல்ல, இந்த டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே, அந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லி எலும்பு கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க, ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துருவாங்க அண்ணே, இத கொடுத்தா மயங்கிருவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை பிடிச்சிடலாங்கிற. ஆமா, சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து. என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஊரு பையன் ஒருத்தனை விடக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணிடணும். அண்ணே, அதோ சினிமா பாட்டி வராங்க, ஒரே அவன் கமிக்கிருவோம். வாங்கடா. வணக்கம் பாட்டி. என்ன பாரு, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருப்பான். வீட்டுல தாத்தா சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருப்பான். பேசிக்கிட்டே இருக்கே, பாட்டிக்கு ஒரு சீட்டு கொடுறா. என்ன பாரு, பாத்தா சீட்டா? இல்ல பாட்டி, நம்ம டைகர் பிரேம்நாத் சார் இருக்காருல்ல, அவருக்கு மன்றம் கட்டுறதுக்காக நாங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கா? ஆமா பாட்டி. அந்த மகாராசனுக்கு இல்லாத காசா? இந்த 20 ரூபா இருக்கு, வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். 20 ரூபாயா? எல்லாரும் நம்ம கேட்கறத விட அதிகமாவே தராங்க. இனிமேல் 5-10 வியாபாரமே கூடாது, எல்லாம் 50-100 தான். என்னண்ணா பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? டேய், நம்ம அண்ணங்கிட்ட ஏடா கேட்டுக்கிட்டு ஒரு 50 ரூபாய் எதிரா. என்ன முத்து, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல காரியமா தானே. நம்ம ரசிகர் மன்ற ஓலக்கோட்டாயை பிரிச்சுட்டு புதுசா ஒரு பெரிய கட்டணமா கட்டலான்னு இருக்கோம். அதை எங்க தலைவர் கையால தான் திறக்கலான்னு இருக்கோம். இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? 50 இல்ல 100 ரூபாய் கூட தரேன். ஆனா கண்ட பொறுக்கிங்களுக்கு எல்லாம் மன்றம் கட்ட நான் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. எங்க தலைவரை பத்தி பொறுக்கி கேட்க பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. பொறுக்கின்னு சொல்ல வேறடா சொல்ல. எங்களை பத்தி எதுனாலும் பேச, எங்க தலைவரை பத்தி ஏதாவது பேசுனா உனக்கு தாண்டா அவன் தலைவன். என்ன பொறுத்த வரைக்கும் பொறுக்கிதான் கைய.
டேய், நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்கடா. எங்க தலைவருக்கு மன்றம் கட்டுறதுக்காக ஊருக்குள்ள நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியா வந்த காளியப்ப கிட்ட ஆமலங்க கண்ட பொறுக்கிக்கெல்லாம் மன்றம் கட்ட பணம் தர மாட்டேன்னு எங்க தலைவரையே திட்டாங்க. ஏன்டா எங்க தலைவரை திட்டினு கேட்டதுக்கு எங்களை எல்லாத்தையும் உருட்டு கட்டால புரட்டி பத்தி அடிச்சுட்டாங்க. இங்க பாருங்க. உங்க ரசிகர்களுக்கு செம்ம மாத்து போல இருக்கு. ஏன் காளியப்பா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க. எதுக்குப்பா இவ்வளவு பெரிய மனுஷனை பொறிக்குன்னு சொன்னேன்? பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்ல முடியும்? ஏண்டா, எங்க அத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய மனுஷனை திட்டுறேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும்? அவர் யாருன்னு நினைச்சுக்கிட்ட? இந்த ஆள் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மனுஷன் இல்லைங்க, மகா அயோக்கியன். எதை வச்சு நான் அப்படி சொல்றேன்? அவன் செஞ்ச அயோக்கியத்தனம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. சரிப்பா, அது என்னன்னு சொல்லு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் கல்யாணமே நின்று போயிடும். அப்புறம் எங்க அப்பா உயிரோட பார்க்கவே முடியாது. அதை இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்பாடா, தப்பிச்சீங்க. டேய், விளையாடுறியா? இது என்ன பஞ்சாயத்து? என்ன நினைச்ச? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்கற திமிரு பிடிச்ச கழுத. ஏமாப்ல பெரியவங்க கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. அதை இப்ப சொல்ல முடியாது மாமா. என்ன திமிர பதில் சொல்றேன் பாத்தீங்களா? இவன் சும்மா வரக்கூடாதுங்க. டேய் காளியப்பா, நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்றேன். ஐயா, உங்க எல்லார் காலையும் வேணா விழறேன், ஆனா அந்த அயோக்கிய காலில் மாத்திரம் விழ மாட்டேன். தலைவர் சொல்லி அவன் காலில் விழமாட்டேங்கிறானா அவனை தூக்கி விட்டு மிருகிறீங்க. அவனை காளியப்ப எதுக்காக அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் இதுவரைக்கும் இந்த ஊர்க்காரங்கிட்ட மரியாதை குறைவா நடந்திருக்கானா, பேசியிருக்கானா? அப்படி இருக்க இவர்கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடக்கணும்? அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிங்க. வாத்தியார் சொல்றது சரிதாங்க. ஹீரோ என்ன தப்பானாலும் விசாரிங்க. உன்ன மாதிரி சாதாரண அவரை விசாரிக்கலாம் ஐயா. அவர் நாடு அறிஞ்ச நல்லவர். அவர் எதுக்காக ஏன் விசாரிக்கணும்? இவரை நேர்ல கூப்பிட்டு விசாரிக்கிறது நம்ம ஊருக்கே பெரிய கேவலம் ஐயா. அப்ப இத்தனை வருஷமா இந்த ஊர்க்காரங்களுக்கு நாயா உழைச்ச காளியப்ப சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நேத்து வந்து சினிமாக்காரன் சொல்றதுதான் பெருசா போச்சு இல்ல? அட போங்கயா, நீங்களும் உங்க ஊர் பஞ்சாயத்தும். இந்த வாத்தியார் எப்பவுமே இப்படிதாங்க, ஏதாவது தாராள பண்ணிட்டே தெரிவாரு. இரியா, டேய் காளியப்பா, மரியாதையா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல தயதாட்சியம் பார்க்காம உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. காளியப்ப ஏதோ ஒரு வேகத்தை பேசிட்டாரு. அதுக்காக ஊரை விட்டுலாம் துரத்த வேண்டாம். போனா போகுது, மன்னிச்சு விட்டுருங்க. ஐயா, நீங்க பெருந்தன்மையா மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். இன்னைக்கு உங்களை அவதூறா பேசுறவன் நாளைக்கு எங்களை பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. ஏமாப்ல ஊரையே பகைச்சிட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம மன்னிப்பு கேட்டு. ஊரை விட்டு போனாலும் போவனே தவிர அவன் காலில் மட்டும் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். ரெண்டுமே இல்லன்னா என்ன பண்றது? எல்லாம் உன் தலை எடுத்து. ஊரார் எவ்வளவோ சொல்லியும் காளியப்பன் கேட்காதனால ஊர் பஞ்சாயத்தார் முடிவுப்படி காளியப்பனை ஒரு மாசம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப நான் வரேன் ஐயா. வாங்க. வரேங்க. டைகர் பிரேம்நாத், தெய்வம் பிரேம்நாத். இல்லையா? இத்தனை நாளா எல்லார்கிட்டயும் நல்லவர்னு பேர் எடுத்துட்டு ஒரே நாள்ல ஊர்க்காரங்க அத்தனை பெரிய பகைச்சுக்கிட்டியா? நீ பஞ்சாயத்துல அவமானப்பட்டு தலை குனிச்சு நின்ன கேள்விப்பட்டதோ என் மனசு எப்படி தவிச்சது தெரியுமா? ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற நிலைமை வந்தும் ஏன் வாய மூடிட்டு இருந்த? பஞ்சாயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொன்னியாமே, அது என்னன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானையா? உனக்கு இல்லையா? நீ ஆம்பள வாய மூடிட்டு போயிடுவ. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்க்காரங்க நாக்குல நரம்பு இல்லாம ஆளாளுக்கு ஒரு மாதிரியா பேசுவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நான் என்னைய பதில் சொல்லுவேன்? சரி, ஊர்க்காரங்களுக்கு தான் நீ உண்மையை சொல்லல, எனக்காவது சொல்லலாம் இல்லையா? உண்மையை வெளியில சொன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும். என்ன விட எவ்வளவு ஒரு பொண்ணு உனக்கு முக்கியமா போச்சா? அப்படிப்பட்டவன் யார் அவன்? அவனுக்கு உனக்கும் என்னையா சம்பந்தம்? சொல்லியா? எனக்கு இப்படி துரோகம் பண்ற? இந்த ஊர்க்காரங்களை புரிஞ்சுக்காத பத்தி கூட நான் கவலைப்படல. இத்தனை வருஷமா உயிருக்கு உயிரா நீயே என்ன பத்தி சந்தேகப்பட்ட பாரு. இனிமே என் முகத்திலே முழிக்காத.